அமைச்சரே, சற்று கையை கொடுங்கள். காய்ச்சல் அடிக்கிறதா? ஆமாண்ணா. ஒரு வாரத்துக்கு மேலே காய்ச்சல் இருந்தது அப்படின்னா டைஃபாய்டு ஃபீவர் மட்டும் கிடையாது, வேறு சில ஃபீவரும் இருக்கலாம். அதில் முக்கியமானது வந்து ஸ்க்ரப் டைஃபஸ் அப்படின்றது. அது வந்து ஒரு சிகர் பைட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஒட்டுண்ணி கடிக்கிறதுனால ஓரியன்ஷியா ஷூஷு கமுஷி அப்படின்ற ஒரு பாக்டீரியா வந்து நம்ம ரத்தத்தில் கலந்துரும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ அந்த ஒட்டுண்ணி மெயினாக வந்து செடி கொடிகள் மலைகள் இந்த ஏரியாவில் தான் நிறையா இருக்கும். அப்படி கடிச்ச உடனே வந்து நம்மளுக்கு ஒரு ஹை ஃபீவர், ஒரு குளிர், ஒரு தலைவலி இது எல்லாமே ஸ்டார்ட் ஆயிரும். முக்கியமாக வந்து எஸ்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன கடிச்சு அந்த பூச்சி கடிச்ச இடத்துல ஒரு தழும்பு மாதிரி இருக்கும். அது மெயினாக உடம்புல இருக்கும். வலி எதுவுமே இருக்காது, கை காலில் அந்தளவுக்கு இருக்காது. அண்ட் இந்த மாதிரி ஒரு தழும்பு இதெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஒரு ஃபீவரும் ஹை ஃபீவர் தொடர்ந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் மூலமாகவே இதை நல்லா சரி பண்ணிடலாம். அப்படி நம்ம ரொம்ப லேட் பண்ணோம் அப்படின்னா ஆர்கன் ஃபெயிலியர் அளவுக்கு கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அண்ட் இந்த ஃபீவர் ஒன்றும் நம்மளுக்கு ரொம்ப புதுசு கிடையாது, ரொம்ப வருஷமாகவே இருக்குது. அண்ட் இப்போ கொஞ்சம் வருஷமாக தான் இதை வந்து நம்ம அதை கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.